இப்போ இந்த மனசாட்சி வந்து காலி ஆயிடுச்சுன்னா ஃபெய்த் வேலை பார்க்காது. இப்போ மனிதன் வந்து, நான் உங்களை சொல்லுவா சார், நீங்கள்லாம் வந்து நீங்கள் தேவ நீதியில் போகிறீங்களா மனசாட்சியில் போகிறீங்களா? நம்ம எல்லாம் மனசாட்சியில் தான் போயிட்டுருக்கோம், நமக்கே தெரியாது. தேவ நீதியில் கிடையாது நம்ம. அப்போ நல்லா கவனிங்க, தேவ நீதிக்கு நீங்கள் வரணும். we are not living in the age of conscious. அதாவது கான்சியஸில் மூவ் ஆகிற ஒரு ஏஜில் இல்லை, நம்ம சிலுவையில் மூவ் ஆகிற ஒரு ஏஜுக்கு வந்திருக்கிறோம். இதெல்லாம் வந்து பாதி பேர் ஹார்ட் அட்டாக் வந்துடும். எனிஹவ் வந்து நம்ம பேசித்தான் ஆகணும். ஒருவேளை ஒரு 10 வருஷம் கழித்து ஒருத்தன் இந்த செய்தியை கேட்கும்போது பரவாயில்ல, நம்ம ரெண்டு முறையில் யோசிக்கலாம். நான் நான் சொல்லிடுறேன். என்னென்னா, இந்த பவுலை பார்த்து சொல்கிறார். பவுல் வந்து தீமோத்தேயுவை சொல்கிறாரு, என் மகனே நீ நல்ல போராட்டம் பண்ணு, விசுவாசமும் நல் மனசாட்சியும் உடையவனாயிரு. எல்லாம் சொல்லுங்கள், விசுவாசமும் நல் மனசாட்சி. இந்த விசுவாசத்துக்கு ஒரு சப்போர்ட்டிவ் டாக்குமெண்ட் ஒன்று கொடுக்குறாரு. அது என்னன்னா நல் மனசாட்சி. கை தட்டுங்க. ஹலோ, எவன் தெரியுமா விசுவாசத்தில் அப்படி மேலே நிற்பான்? எப்பவுமே நல் மனசாட்சி இருக்கு பாருங்க. எப்படி நல் மனசாட்சி தைரியமா ஒரு விசில போட்டிருப்பேன் நான். எத்தனை பேர் குற்ற மனசாட்சியில் விசில் அடிக்காம இருக்கிறீங்க? அப்ப நல் மனசாட்சி உடையவனுக்கு எப்பவுமே ஃபெய்த் டாப்ல தான் நிற்கும். நீ ஃபெய்த்தில் பாஸ் ஆகணும்னா நல் மனசாட்சியில் பாஸ் ஆகணும். இன்னைக்கு அதான் பேசுறேன். பிரேயருக்கு ரொம்ப முக்கியம் ஃபெய்த்னு சொல்றீங்க, ஃபெய்த்துக்கு ரொம்ப முக்கியம் நல் மனசாட்சி. பைபிளில் ஃபெய்த்தில் மூவ் ஆனவங்க, ஃபெய்த்தில் வானத்தை அடைச்சவங்களாம் இருக்கிறாங்க. அவங்கெல்லாம் உள்ளுக்குள் நோண்டி போய் பார்த்தீங்கன்னா குட் கான்சியஸ் அவங்களுக்கு இருக்கும், நல் மனசாட்சி இருக்கும். என் மகனே மகளே, devil is an accuser. He wants to spoil and damage your relationship with the heavenly Father. So he wants to spoil the faith by breaking the conscience, good conscience. ரொம்ப பயங்கரமான சப்ஜெக்ட் இது. இதுக்குள்ள ஊடுருவி போய் தூணை போட்டு வச்சுட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அந்த அஸ்திபார தூண்லாம் வந்து மேலே 10 மாடி நிற்கும். ஆனால் உள்ளுக்குள்ளே இருக்கிற தூண் எதுனா இதுதான், பில்லர் இதுதான், பைல்ஸ் இதுதான். நல்லா கவனிங்க. நீயோ ஒரு பெரிய தலைவன் தன்னை ஃபாலோ பண்ணுற ஒருத்தனுக்கு எவ்வளோ அழகாக சொல்லித்தரான் பாருங்க. என் குமாரனாகிய தீமோத்தேயுவே ஒரு போராட்டம் நீ பண்ணணும், நல்ல போராட்டம். என்னன்னா, நீயோ விசுவாசமும் நல் மனசாட்சி உடையவனாயிரு. விசுவாசத்தில் வானத்தை அடைத்து போட்ட ஆயிரக்கணக்கான ஊழியர்கள் உலக சரித்திரத்தில் இருந்தார்கள். எலியா ஒரு மாபெரும் விசுவாச வீரன். அவன்கிட்ட போய் கேட்டீங்கன்னா, என்ன சார் எப்படி சார் நீங்கள் வந்து ராஜாவே அவன் பார்த்து, நீயும் உங்கள் ஆத்தாக்காரையும் உங்கள் அப்பனும் தான் அந்த நாட்டை கெடுத்து வச்சிருக்கீங்க, இப்படி ஆகாபுக்கு முன்பாக பேசுகிறான். இங்கே பாரு, என்னை பற்றி பேசு. ஆகாப் சொல்கிறான், எங்கள் அம்மா பற்றி பேசுகிற, நீ எங்கள் அப்பா பற்றி பேசுகிற அப்படின்னு ஒரு ராஜா பேசுகிறான். அவனை பார்த்து சொல்கிறான், நீயும் உன் தகப்பன் வீட்டார் தானே நாட்டை குட்டிச்சவராக்கி வச்சிருக்கீங்க, திருட்டு போயிடலாம். நீயோ விசுவாசமும். எலியா சொல்றான், இவ்வளவு தைரியமா நீ பேசுனியா? என்ன தைரியம்னா சொன்னா, தேவனுடைய சமூகத்தில் நிற்கிறவனாகிய நான். The good conscience, it always gave him the faith and boldness. ஏன் உனக்குள்ள நீ தைரியம் இல்லைன்னு நான் சொல்லவா? பாவம் கூட கிடையாது. இப்போ அர்த்தம் பேச போகிறேன், அதெல்லாம் பேச போறீங்களா? நீ பேசியே ஆவேன். இன்னைக்கு இருக்கிற ஸ்பிரிட்ல நீ பேசிடணும். ஆமாம், நீங்கள் போல சொல்லுங்க, sin is not a problem because it is already dealt on the cross. பாவம் ஒரு விஷயமே கிடையாது, ஏன்னா அது சிலுவையிலே தீர்வு செய்யப்பட்டது. அப்ப இனிமே சின்ன வச்சு உங்கள்கிட்ட வேலை பார்க்க முடியாது. எல்லாம் சொல்லுங்க. அப்ப வேற ஒரு ஆயுதம் எனக்கு தேவைப்படுது. கையத்தட்டு பிசாசுக்கு இப்ப வேற ஒரு ஆயுதம் தேவைப்படுது. ஏனென்றால் இனிமே சின்ன வச்சு வேலை பார்க்க முடியாது. அதனால வேற எதை வச்சு வேலை பார்க்கலாம்? சின்ன டீல் பண்ணதே அவன் கண்ணுக்கு தெரியாம வச்சு சின் கான்சியஸ்ல டீல் பண்ணா ஃபெய்த் டேமேஜ் ஆயிரும்ல. அப்ப நல்லா எலியாவை பாருங்க, ஃபெய்த்ல டாப்பா இருக்கிறான். எப்படா டாப்பா இருக்கிறான் அப்படின்னா, கான்சியஸ் டாப்பா இருக்கு. திடீர்னு ஒரு 360 பாகால் தீர்க்கதரிசி, எவ்வளவு பேரு? 450 பால்கால் தீர்க்கதரிசிய ஸ்லாட்டர் டவுன், வெட்டி கீறி போட்டான். தலை தனியா முண்டன் தனியா கிடக்கிறான். 450 பேரை காலி பண்ணிருக்கான் சார். என்ன தைரியம் பாருங்க.
அவன் உடம்ப கிழிச்சுக்கிட்டு ஆடிக்கிட்டு இருக்கிறாங்க. அவன் சொல்கிறான், ஏ என்னங்கடா அப்படின்ட்டான். அப்படின்றான். சத்தமாக பண்ணுங்க, உங்கள் சாமி ஒருவேளை தூங்கிட்டு இருக்கும்யா. என்ன ஹியூமர் சென்ஸ் பாருங்க. ஸோ ஃபெய்த்தில் டாப்பில் இருக்கவன்லாம் ரொம்ப சீரியஸாக இருப்பான் நீங்கள் நினைக்கக்கூடாது. அவனுக்குள்ள ஏகப்பட்ட ஹியூமர் சென்ஸ் இருக்கும். கை தட்டுங்க. ஆமே. ஒரு மொழிபெயர்ப்பு சொல்லுது, உங்கள் சாமி டாய்லெட்டுக்கு போனால் கூட போயிருப்பாரியா. ஆமாம், வெயிட் பண்ணிட்டு வரட்டு. சாயந்தரம் வரைக்கும் உடம்ப கிழிக்கிறாங்க. என்ன சொல்ல வராங்க, என் உடம்பே கிழிச்சிட்டோம்னா இன்னும் கொஞ்ச நேரத்தில் உன் உடம்பு கிழிக்கிறதுக்கு ரொம்ப நேரம் ஆகாது. இப்போ உன் சாமி வந்து இவன் இவ்வளோ பேசுகிறான்ல, இப்போ அடுத்து இவன் ஜோம் பண்ணும்போது நடக்கலன்னா அந்த பயமே இல்லை பாருங்க. பயலுக்கு இந்த பயமே இல்லை பாருங்க. 450 பேர் உன்னை நாராக கிழிச்சிட மாட்டான். போங்கடா. இப்போ எலியா எதில் நிற்கிறான், போடா. ஆண்டவனே நம்ம பக்கம் இருக்கான், அங்கே நிற்கிறான் எலியா. இவ்வளோ பெரிய எலியா 450 பேரை காலி பண்ண. சாயந்தரம் அடுத்த ஈவினிங் அவன் ஜோம் பண்ணுறான், அவன் அக்னிலாம் வந்துருச்சு. இந்த எலியா ஒரு லேடிக்கு, ஆனால் ராணி அவன் சொன்ன உடனே பயந்து போய் ஒளிஞ்சு நிற்கிறான். எலியாவை எங்கே போனதுன்னு விசுவாசம். அவன் என்ன சொல்றான், நான் நல்லவன் அல்ல. ஃபெய்த் எங்க டேமேஜ் ஆச்சு சொல்லுங்க, கான்சியஸ் டேமேஜ் ஆச்சு. ஃபெய்த்து அதைத்தான் பவுல் சொல்றாங்க, என் குமாரனாகிய தீமோத்தேயுவே, நீ விசுவாசமும் நல் மனசாட்சியும் உடையவனாயிரு. நல் மனசாட்சி எந்த மனுஷன்ட்ட இருக்குதோ, நான் நல்லவன் என்கிற மனசாட்சி எவனுக்கு இருக்கிறதோ, தன் கிரியைகளினாலே நல்லவன் என்பது அல்ல. நல்லா கவனிக்கணும். அவன் 5 கொலை பண்ணானா, 2 கொலை தான் சார் பண்ணியிருக்கேன், அவன் கிடையாது. அது கிரியையினால் நல் மனசாட்சி. நான் சொல்வது சிலுவையினால் உண்டாகிற நல் மனசாட்சி, அவர் கரையத்தினால் உண்டாகிற நல் மனசாட்சி. நீயோ விசுவாசம் நல் மனசாட்சி உடையவனா இரு. நான் என்ன பேச வரேன்னா, ஜெபமும் சிலுவையும் அல்லது ஜெபமும் கிருபையும் அல்லது ஜெபமும் பாவமும், இந்த இடத்தை நீ டீல் பண்ணிட்டீங்கன்னா 24 hours உங்களால் ஜெபிக்க முடியும். 365 days உங்களால் ஜெபிக்க முடியும். இந்த லைட் உங்களை அப்படி கொண்டு வரட்டும். அதை நான் சொல்கிறேன். அவன் சொல்லுவான், நடிச்சுட்டு தெரியா நீ, ஏமாத்திட்டு தெரியா நீ, எஸ் கம்பார்ட்மெண்ட்டுக்குள்ளே ஏறுற, பரவாயில்ல நாங்கள் எஸ்க்குள்ளே ஏறிக்கிறோம், நாங்கள் அப்படியே ஊர்ந்து எங்கே வந்துடுவோம், ஏசிக்கு போயிடுவோம். நீ வந்து மதுரை ஜங்ஷன்லேயே தான் நிற்க போகிற. காலையில் நான் மெட்ராஸில் இறங்குவேன், ஆனால் இறங்கும்போது ஏசி கம்பார்ட்மெண்ட்லேருந்து இறங்குவேன். ஒரு நாள் பரலோகத்தில் இறங்குவேன், இறங்கும்போது பரிசுத்தத்தில் தான் நான் இறங்குவேன். ஏன் தெரியுமா, அன்னைக்கு நீ எல்லாம் ஜெபிக்க பயந்தப்ப நாங்கள் தைரியமாக ஜெபிக்க ஆரம்பித்தோம். நீ ட்ரெயினில் ஏற ஆரம்பித்தப்ப நாங்கள் தைரியமாக ஏற ஆரம்பித்தோம். நீ வந்து ஐயோ கம்பார்ட்மெண்ட் மாறி ஏறினா அது டிக்கெட்டு படி தப்பு என்கிற சுயநீதியில் நீ நின்ன. நாங்கள் ஏறிட்டோம், அன்ரிசர்வ்ல ஏறிட்டோம். அப்படி ஏறத்தான் நீங்கள் உங்களுக்கு சொல்லித்தர போகிறேன். எல்லா நேரத்தையும் ட்ரெயினில் ஏறுவது எப்படி. கைத்தட்டுங்க ஒரு காமெண்ட். ஏறிடணும் உள்ள. ஓகே ஓகே. இப்போ அடுத்த வசனம் வாசிங்க சீக்கிரம். இந்த நல் மனசாட்சியை சிலர் தள்ளிவிட்டு விசுவாசமாகிய கப்பலை சேதப்படுத்தினார்கள். வாழ்க்கையில் மறக்க முடியாத ஒரு வசனம். பல முறை நான் அதை பற்றி பேசியிருக்கிறேன், ஆனாலும் அது புதிதாகவே இருக்கிறது. இந்த நல் மனசாட்சியை சிலர் தள்ளிவிட்டு விசுவாசமாகிய கப்பலை சேதப்படுத்த. எனக்கு தெரிந்து ஊழியக்காரனின் ஐஸ்வர்யத்தை கிரிட்டிசைஸ் பண்ணுகிற கிரிட்டிக்ஸில் பணக்கார கிரிட்டிக்ஸ்னு ஒருத்தனுமே இல்லை. அவர் யார்? நம்ம இவர் யோவான் 14 வசனத்தை ஜான் வாட்ஸ் தட், அந்த வசனத்தில் கை வச்சு ஜெபிச்சு ஜார்ஜ் முல்லர், அதை விசுவாசிகளின் வந்து தகப்பன் என்னமோ சொல்லுவாங்க, மேன் ஆஃப் ஃபெய்த்னு வாங்க. அவர் ஜெபத்திலே அசைச்சிருக்காரு தெரியுமா உங்களுக்கு? கேளுங்க, அவங்க போய் கேளுங்க. ஆமாம் தெரியுங்களா, அவரெல்லாம் பெரிய விசுவாச தந்தை இல்லை அப்படின்னு வாங்க. எப்படின்னா ஆர்ஃபனேஜ் வச்சிருக்காரு, ஜார்ஜ் முல்லர் தான் நினைக்கிறேன். ஆர்ஃபனேஜ் வச்சிருக்காரு, ஒரு 500 பிள்ளைங்க வச்சு படிச்சுக்கிட்டு இருக்கு. நைட்டு சாப்பாடு இருக்காது, பிள்ளைங்க அழுங்க சாப்பாடு இல்லைன்னு. உடனே 8:30 மணி ஆனோடனே எல்லோரும் பிளேட் எடுத்துருங்க, வரிசையாக உட்காருங்கன்ட்டு வரோம். ஒன்றுமே இருக்காராம், எல்லாம் எடுத்து உட்காந்துருவாங்களாம். இப்போ எல்லாம் நான் ஜெபிக்க போகிறோம். ஒரு பிள்ளை எந்திரிச்சு ஜோம் பண்ணு, கர்த்தாவே எங்களுக்கு கொடுத்து ஆகாரத்துக்காய் ஸ்தோத்திரம் ஜோம் பண்ணுன்னு. அந்த பிள்ளை அப்படியே இன்னசென்ட்டாக எந்திரிச்சு, அப்பா எங்களுக்கு நைட்டு கொடுத்து, அதுக்கு நினச்சிக்கிட்டு உள்ள ஆகாரம் இருக்குன்னு கொடுத்து ஆகாரத்துக்காய் ஸ்தோத்திரம் ஜெபிச்சிருக்குன்னு உள்ளே போய்
யோவான் 14:14 எடுத்து கை வச்சு, நாமத்தில் எதை கேட்டாலும் தருவேன் என்று சொன்னீரே, என் பிள்ளைகளுக்கு ஆகாரத்தை தாருமாண்டேன். ஜெபம் பண்ணுவாராம். அவர் ஜெபிச்சு அந்த 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 வசனமே கிழிஞ்சிருக்குமா. அவர் ஜெபிச்சுட்டு வெளியே வருவாராம். பிள்ளையை ஜெபம் பண்ணி முடிக்கிறதுக்குள்ள வாசல்ல வந்து ஒரு பெரிய லாரி நிற்குமா. என்னன்னு பார்த்தா பக்கத்து வீட்டில் பெரிய பணக்கார வீட்டு கல்யாணம், பெரிய மில்லியனரு. ஆட்கள் வந்து குறைவாக வந்தாங்க, நிறைய சாப்பாடு முடிஞ்சிச்சுன்னு கொண்டு வந்து நப்பா இறக்குவாங்களாம். அறுசுவை உணவு. யாரடா சொல்ல முடியும் இந்த ஜார்ஜ் முல்லர் விசுவாசத்திலே இல்லை என்று? இவர் விசுவாச வீரன் ஒத்துக்குவாங்க. ஆனால் இவங்களுக்கு எல்லாம் இந்த கதை தான் தெரியும். நான் சொல்கிறேன் அடுத்த கதை. ஆண்ட்ரூ மார்க் சொல்கிறாரு, அவர் ஒரு மேகசின் நடத்தினார் ஆண்ட்ரூ மார்க். அந்த மேகசினில் தன்னுடைய ஆர்ஃபனேஜுக்கான தேவையை அதில் எழுதியிருக்கிறாரு. தன்னுடைய எந்த இடத்துக்கு வந்து நீங்கள் பணத்தை மணி ஆர்டர் பண்ணணுன்ற அட்ரஸை குறித்து அட்ரஸை பிரிண்ட் பண்ணி தனக்கு பணம் காணிக்கை அனுப்புவதற்கான முகவரியையும் அதற்கு எப்படி எந்த விதத்தில் வங்கியில் போட வேண்டும் என்பதையெல்லாம் பிரிண்ட் பண்ணி கொடுத்துருக்கிறார். இது தெரியுமா உனக்கு? இப்போ சொல்லு, ஜார்ஜ் முல்லர் விசுவாச வீரன் இல்லைன்னு சொல்கிறான். மீதியை நான் பார்க்கல, மக்கள் பார்த்துக்குவாங்க. அக்கௌண்ட் நம்பரை கொடுத்த ஜார்ஜ் முல்லர் விசுவாசம் உள்ளவர் இல்லைன்னு சொல்லு. நீ யார் விசுவாசத்துக்கு டெஃபினேஷன் கொடுக்க? அதான் கேள்வி. நீ யார்? ஹூ ஆர் யூ? எங்கேருந்து வர? ஏன் ஒரு பனியன் கம்பெனியில் வேலைக்கு சேர வேண்டிய இங்கே? இப்போ நான் அப்படி சொல்கிறேன், நீ ஒரு பனியன் கம்பெனியில் வேலை சேர வேண்டிய எதுக்கு ஊழியத்துக்கு வந்து கேட்டால் நீ யாரை சொல்கிற கேட்பில்ல? அதைத்தான் நான் கேட்டுக்கிட்டு இருக்கிறேன். ஜார்ஜ் முல்லரை வங்கி என்ன பிரிண்ட் பண்ணி கொடுக்குறாரு. பிகாஸ் யூ நோ ஒன் திங். ஏன் சார் நான் கேட்குறேன், ஊர் ஃபுல்லாக போகிறீங்க, நிறையா பாருங்கள், நிறையா வந்து என்ன இருக்குது சொல்லுங்கள், என்னது இந்த பணம் போடுறதுக்கான வங்கி பேங்க் அக்கௌண்ட் டீட்டெயில்ஸ் இருக்குது. நீங்கள் என்ன செய்றீங்க? அக்கௌண்ட் டீட்டெயில்ஸ் பார்க்குற இடத்துல பணமாக போட்டுக்கிட்டு இருக்கீங்க. அப்படி கிறுக்க வேணா வச்சுருக்கீங்களா? அக்கௌண்ட் டீட்டெயில்ஸை பார்த்துட்டாங்கன்னா அதனால பணத்தை போட்டான். அட கிறுக்கு பயல, என்னடா பேசுகிற நீ? அக்கௌண்ட் டீட்டெயிலை பார்த்த உடனே பணம் போடுற அளவுக்கு அப்போ மக்களை நீ குறைச்சி பேசுறியா? மக்களை நீ முட்டாள்னு சொல்ல வரியா? 1000 அக்கௌண்ட் நம்பர் போட்டாலும் அவன் அனுப்பணும்னு பைபிள் சொல்லுது. தேவன் எவருடைய இருதயத்தை ஏவினாரோ கையை தட்டு. வசனம் தெரியல. பெரிய ஆஃபர் கொடுக்குறான் தாவீது பணத்தை போடுறதுக்கு, போடுங்கடான்னு சொல்லி. ஆனா பைபிள் என்ன சொல்லுது தெரியுமா? தேவன் எவருடைய இருதயத்தை ஏவினாரோ அப்ப அக்கௌண்ட் நம்பரை பார்த்து அவனை பணம் போட மாட்டான். நீ போட்டு பாரு, நீ போடுறா மாப்பிள்ள பார்த்துருண்டா, நீ போடு, உனக்கு 100 ரூபா வந்துச்சுன்னா நான் வந்து வராது. ஏன் தெரியுமா? அவர் உனக்கு வச்சுட்டாரா. நீ என்னைக்கு கிரிட்டிசைஸ் பண்றியோ அது உனக்கு வராது. அப்ப நல்லா கவனிங்க. இப்ப எதுக்கு இதை சொல்ல வந்தீங்க? ஐஸ்வர்யத்தை கிரிட்டிசைஸ் பண்றவன் என்னைக்குமே ஐஸ்வர்யவானா இருந்ததில்லை. அப்படித்தான் அடுத்தவனுடைய நல்மனசாட்சி, இப்ப சப்ஜெக்ட் வரேன், அடுத்தவனுடைய நல்மனசாட்சியை கெடுக்கும்படி அவர்களை குற்றம் சுமத்துகிறவர்கள் ஒரு நாளும் தேவனிடத்தில் நல்மனசாட்சியோடு நெருங்கவே முடியாது. அவன் லைஃப்ல அவனுக்கு ஜெபம் பண்ணி ரொம்ப நாள் ஆயிருக்கும். ஏன் தெரியுமா? அவன் அடுத்தவனுடைய கான்சியஸை கெடுத்து அந்த அந்த தாட்டை அவனையே கெடுத்துரும். அது எனக்கு ஒரு ஆச்சரியம். மற்றவர்களை குற்றம் சுமத்துறோம். என்னைக்காச்சும் ரா பாபான்னு ஆவியில் நினைஞ்சிருக்கான்னு கூர்ந்து பாருங்க, ஜெபிச்சிருக்கவே மாட்டான். ஏன் தெரியுமா? அது அவனையே கெடுத்துருக்கும். அவனை வெளியில் சொல்லியிருக்கோம், நம்ம சொல்லாமல் செஞ்சுக்கிட்டு இருக்கோம். அதனால் நம்ம ஒரு வேலையை செஞ்சுக்கிட்டு இருக்கோம், அது அவனை கொன்றும். பைபிள் சொல்லுது, இந்த நல் மனசாட்சி நீ காப்பாற்றிக்கணும். நீ விசுவாசமும் நல் மனசாட்சியும் உடையவனாய் இரு. ஏனென்றால் நல் மனசாட்சியை என்ன செய்கிறாங்க சிலர் தள்ளிவிட்டு விசுவாசமாய கப்பலை சேதப்படுத்துகிறார்கள். ஸோ நல் மனசாட்சியை எவனாச்சும் ஒருத்தன் கெடுக்கணும்னு உங்கள்கிட்ட பேசினா அது அசால்ட்டை நீங்கள் விடவே கூடாது. பிசாசு உங்கள்கிட்ட பேச நினைச்சனா விடவே கூடாது. ஏன்னா அது ஃபெய்த்தை டேமேஜ் பண்ணிடும். நீங்கள் செய்கிற பாவங்கள்லேருந்து அப்போ நீங்கள் மாற்றம் தேவையில்லை உங்களுக்கு. சார் குற்ற உணர்வு வேறு, பாவ உணர்வு வேறு. கன்ஃபியூஸ் பண்ணாதீங்க. என்ன சொல்லுங்கள்? அதை சொல்லலை, கன்ஃபியூஸ் பண்ணாங்க சொல்ல சத்தமாக சொல்லுங்கள். குற்ற உணர்வு வேற, பாவ உணர்வு வேற. இது ரெண்டும் டீல் பண்ண தெரியணும் உங்களுக்கு. பாவ உணர்வு உங்களை மாற்றும், குற்ற உணர்வு உங்களை தூக்கிட்டு போய் தனியாக உட்கார வச்சு குந்த வச்சிடும். சரி, குற்ற உணர்வு எப்படி கொடுக்கலாம்? என்னடா பாவம் பண்ணிக்கிட்டு இருக்க நீ? திருட்டு பயல, நீ எல்லாம் அப்படி பண்ணலாமாடா? இது வந்து குற்ற உணர்வு கொடுக்குறது. அவனை பார்த்து, பேதுருவே நீ என்ன நேசிக்கிறியா? பாவத்தை பேசுறதுக்கு அன்பை பேசுறாரு, பாவம் டீல் ஆகுது. ஆசீர்வாதத்தை கொடுக்குறாரு, நான் பாவியாகிய மனுஷன்றான்.
பாவத்தை பேசும்போது வருவது குற்ற உணர்வு, அன்பை பேசும்போது வருவது பாவ உணர்வு. கைத்தட்டு. இதுக்கெல்லாம் ஆமாம் ஆமாம், இதுக்கெல்லாம் வந்து நீங்கள் $1000 அசலாமல் போடலாம், ஆனால் நீங்கள் கடனாளிகள் தான். பாவத்தை பேசினால் குற்ற உணர்வு, எல்லாம் சத்தமாக சொல்லுங்க. அன்பை பேசினால் பாவ உணர்வு. எவ்வளோ பெரிய ஆள். அதனால தான் ரொம்ப குற்றம் கண்டுபிடிக்கிற மனைவிகள்கிட்ட கணவர்கள் துணிகரமாய் பாவம் செய்வார்கள். ஏன்னா அவங்களுக்கு வந்து பாவ உணர்வே வராது. ஆனால் நேசிச்சுட்டு இருக்க மனைவிட்ட வந்து பாருங்களேன், பாவம் செய்கிறதுக்கு அவனுக்கு கை கால் நடுங்கும். அவன் எவ்வளோ பெரிய முரட்டாளாக இருந்தாலும் நடுங்கும். ஏன்னா அந்த லவ் சச்ச பவர்ஃபுல். அதனால் குற்றம் சுமத்திக்கிட்டு இருக்கிற மனைவிகள்கிட்ட வாழ்கிற வந்து ரொம்ப ஈஸி. அப்படியே மெயின்டைன் பண்ணிக்கிட்டே இருக்கலாம், நீங்கள் தப்பு செய்யலாம். ஆனால் அன்பை காட்டுறவங்கிட்ட மட்டும், அன்புக்கு சுவிட்ச் ஓவர் ஆனாயினா உங்களுக்கு வெடி வச்சுட்டாங்கன்னு அர்த்தம். அதனால் நிறைய பேர் சேஃபர் ஜோனில் இருக்கிறாய். திட்டிக்கிட்டே இருக்கட்டும், அப்போ தான் நமக்கு கொஞ்சம் நல்லா தப்பு பண்ணலாம். அன்பை காட்டிட்டாங்கன்னா அப்புறம் நமக்கு பெரிய சிக்கலாகிரு சார். திஸ் இஸ் டீப்பர் லெவல் சைக்காலஜி, வேர்ட் ஆஃப் காட், ரெவலேஷன், இட் டாப் லெவல். குடும்பம் வேறு மாதிரி ஆகி போயிடும், டிரான்ஸ்ஃபர்மேஷன்லாம் பயங்கரமாகிடும். அப்பா, இது தெரியாமல் தான் பிசாசு கொள்ள பொம்பளையாளர்களை பிடிச்சி கெடுத்து மண்டையை திரும்பி வச்சு கணவன்மாரெலாம் இன்னும் மோசமான செஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க. 10 வருஷங்களுக்கு தீர்ந்துருக்கான்னு பார்த்தா 10 வருஷம் கழிச்சு அப்படியே தான் இருக்கிறாய். இன்னும் கொஞ்சம் பாலிஸ்டாக தப்பு பண்ணிட்டு இருக்கிறாங்க. மாற்றங்கள் எதுவும் இல்லை. என்னடானா வந்து வீட்டில் லவ் இல்லை. சிலர் நம்ம நல் மனசாட்சியை தள்ளிவிட்டு விசுவாசமாய் கப்பலை சேதப்படுத்தினார்கள். நல் மனசாட்சியை கெடுப்பது எது? இதான் என்னுடைய சப்ஜெக்ட். பாவமா நியாயப்பிரமாணமா? அதான் கேள்வி. நீங்கள் நினைக்கிறீங்க பாவம் செஞ்சுட்டா நல் மனசாட்சி கெட்டு போகணும். இல்லவே இல்லை. ஏன்னா நியாயப்பிரமாணம் வர்ற வரைக்கும் பாவத்துக்கு உயிரே வரலை. என்னைக்கு நியாயம் பேசுகிறானோ, என்ன பிரமாணம் அதுக்கு பேர்? நம்மள்ட்ட இருக்க என்ன பிரமாணம்? நீதி பிரமாணம். கைத்தட்டு. ஆமென். அப்படியே நீங்கள் எந்திரிச்சு வீட்டில் போய் ஒரு சப்பாத்தியை சாப்பிட்டு தூக்கத்தை போட்டுடலாம் கும்முன்னு. சொல்கிற புரியுதா உங்களுக்கு? பழைய ஏற்பாடு நியாயப்பிரமாணம், புதிய ஏற்பாடு நீதி பிரமாணம். பைபிள் அப்படி தானே சொல்லுது. அப்போ நியாயம், இதெல்லாம் நியாயம் இல்லை சார், அதெல்லாம் நியாயம் இல்லை சார் அப்படின்னு பேசுகிற நியாயப்பிரமாணத்தில் இருக்கான் சார். அவர் சிலுவையில் முடிச்சு உங்களுக்கு ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷனை கொடுத்து உங்கள் வாழ்க்கையில் உங்கள் விருப்பத்தை மாற்றிக்கிட்டு இருக்கா சார். இது நீதி பிரமாணம். அப்போ நான் கேட்குறேன், நல் மனசாட்சியை கெடுப்பது எது? பாவமா நியாயப்பிரமாணமா? சொல்லுங்க. பாவம் அல்ல. ஏனென்றால் நியாயப்பிரமாணம் வருகிற வரைக்கும் இவன் பாவம் செஞ்சவனுக்குள்ள கூட என்ன இருந்துச்சு? ஜீவன் இருந்துச்சான். ஹலோ சார், இருக்கீங்களா? என்ன சொல்றாரு பவுல்? வாசிங்க, ரோமர் 7:8-9 வாசிப்போம். பாவமானது கற்பனையினாலே சமயம் பெற்று சகலவித இச்சைகளையும் என்னில் நடப்பித்தது. எதனாலே சமயம் பெற்று? கற்பனையினாலே. கற்பனைனா எது? 10 கற்பனை. நீங்க இமேஜினேஷன் நினைச்சிடக்கூடாது. பாவமானது கற்பனையினாலே சமயம் பெற்று, 10 கற்பனையினாலே சமயம் பெற்று சகலவித இச்சைகளையும் என்னில் நடப்பித்தது. நியாயப்பிரமாணம் இல்லாவிட்டால், பாத்தீங்களா? அதான் பேசுறான். நியாயப்பிரமாணம் இல்லாவிட்டால் பாவம் செத்ததா. கையத்தட்டு. அப்ப நியாயப்பிரமாணம் வந்த உடனே என்ன வேலையை பார்த்துச்சுன்னா, இவன் மனசாட்சியை தூண்டி விட்டுச்சு. இப்ப நியாயப்பிரமாணம் வராத வரைக்கும் பாவம் செஞ்சான். ஆனா 900 வருஷம் வாழ்ந்தான். என்னைக்கு நியாயப்பிரமாணம் வந்து நீ ஒரு பாவி என்கிற சத்தம் வந்துச்சோ, எங்க வந்துட்டான்? 70 வருஷத்துக்கு வந்துட்டான். 10ல் 1 மாத்திருச்சு. அதனால உலகத்தான் பாருங்க, பாவம் செய்வான், அவன் பாட்டுக்கு கும்முன்னு இருக்கிறான். பைபிள் சொல்லுது. அடுத்த வசனம் வாசிங்க. முன்னே நியாயப்பிரமாணம் இல்லாதவனாய் இருந்தபோது நான் ஜீவன் உள்ளவனாய் இருந்தேன். பார்த்தீங்களா சார்? ஜீவனை நீங்க சிலுவையில் பேசிக்கிட்டு இருக்கீங்க, அவன் அங்கேயே பேசுறான். பிரமாணம் வர்றதுக்கு முன்னாடி நான் ஜீவனா தான் இருந்தேன். நல்ல கான்சியஸ் எனக்கு இருந்துச்சு. பாவம் செஞ்சேன், ஆனா அது பாவம் எனக்கு சொல்றதுக்கு யாரும் இல்லை. என் மனசாட்சி நல் மனசாட்சியாக இருந்தது. ஆனா தேவன் அந்த இடத்துல அவனை வாழ விரும்பல. அது தெரிஞ்சுங்க. பாவம் செஞ்சுட்டு பாவத்தை பத்தியே தெரியாம வாழ தேவன் விரும்பவே இல்லை. நீ பாவம் செய்யாத வாழ்க்கைக்கு தான் கொண்டு வர விரும்புறாரு. என்ன சொல்லுங்க? பாவம் செய்யாத ஒரு வாழ்க்கைக்கு தான் சொல்லுங்க. செய்யாத ஒரு வாழ்வுக்கு தான் தேவன் உங்களை கொண்டு வர விரும்புகிறார். ஆனால் கொண்டு செல்லும் வழி எல்லாம் நல் மனசாட்சியோடு நீங்கள் வரும்படி அவர் விரும்புகிறார். கைத்தட்டு. தம்பி, ரொம்ப கரெக்டாக ஃபாலோ பண்ணணும். பாவம் செய்யாத வாழ்க்கையை தான் விரும்புகிறாரு. மறந்துடவே கூடாது. பாவம் செய்கிற இடத்துக்கு நம்மளுக்கு அழைக்க விரும்பலை. பாவம் செய்யாத இடத்த கொண்டு போகிறார். ஆனால்
போகும் வழியிலே நல்மனசாட்சியோடு கடந்து வர வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். நாங்கள் ஒன்று எப்படி வேணாலும் இருக்கின்ற வாழ்க்கையை பேசவே இல்லை. நாங்கள் கரெக்ட் டெஸ்டினேஷன் தான் போயிட்டு இருக்கிறோம். ஆனால் ஆண்டவே சரியாகும் செய்யணும் வேதம் சொல்லுகிறது. வாசிப்போம். கற்பனை வந்தபோது பாவம் உயிர் கொண்டது. இதுதான் நான் பேச விரும்புகிறேன். என்னைக்கு நியாயப்பிரமாணம் வந்துச்சோ அன்னைக்கு பாவத்துக்கு உயிர் வருது. இப்ப பாவத்துல விஷயமா உயிர்ல விஷயமா சொல்லுங்க சார். ஒரு பாம்பு வந்து டேஞ்சரானது அப்படின்றவங்க கை தூக்குங்க. சும்மா கை தூக்குங்க. கை தூக்காதவங்க மடியில் ஒரு 4 பாம்பு தூக்கி விடியா. பாம்பு டேஞ்சரானது தானா? இப்போ நான் ஒரு செத்த பாம்பு கொண்டு வரேன், இது டேஞ்சரா? ஏன் ஏன் உயிர் இல்லை. இப்போ நான் கேட்குறேன், பாம்பு டேஞ்சரானதா உயிர் டேஞ்சரானதா? அப்போ நியாயப்பிரமாணத்துக்கு உயிர் பாவம் வந்து டேஞ்சர்னு நீங்கள் சொல்கிறீங்களே, பாவம் டேஞ்சர் இல்லை, பாவத்துக்குள்ள உசுறு இல்லைன்னு சொல்லுங்க. உசுறு, அந்த பாவத்துக்கு ஒரு உசுறு வருது இல்லை, அதுதான் டேஞ்சர். அந்த உசுறு எப்போ தெரியுமா வருது? நியாயப்பிரமாணம் வரும்போது வருது. அப்போ நியாயப்பிரமாணம் எவ்வளோ நல்ல விஷயம் பாருங்க. அது வந்தப்போ பாம்புக்கு உயிர் வந்துருச்சு. ஏன்னா அந்த நியாயப்பிரமாணம் வந்து உங்களுக்குள்ள மனசாட்சியை வந்து குற்ற மனசாட்சி ஆக்குச்சுல, ஆக்குன உடனே பாவத்துக்கு உசுறு வந்துருச்சு. ஐயோ அப்போ நியாயப்பிரமாணம் டேஞ்சர் தானே, அதை வேணா டெலீட் பண்ணுங்கன்றீங்க. அவர் சொல்ல, டே நியாயப்பிரமாணம் நல்லது தான். அப்புறம் அதை வச்சு அதுதானே இவனை சாக வச்சுச்சு. அதை வச்சு பிசாசு வேலை பார்த்தான். புரியுதா? இன்னைக்கு ஒரு விஷயம் சொல்றேன், நல்லதாய் தோன்றுகிறவைகளை வைத்துதான் உங்கள் வாழ்க்கையில் அத்தனை அழிவுகளையும் பிசாசு வந்து கொண்டு இருக்கிறான். எல்லாம் சொல்லுங்க, நல்லதாய் தோன்றுகிறவைகளை வைத்து தான் என் வாழ்க்கையில் எல்லா அழிவையும் பிசாசு கொண்டு இருக்கிறான். நான் முடிக்கிறேன், ஷார்ட்டாக முடிக்கிறேன். பிசாசு நன்மையானவர்களை கொண்டு வந்து மரணத்தை தருகிறான். நல்ல மதம், டிசிப்ளின், பரிசுத்தம், ஒழுக்கம், இதை பற்றியே பேசி 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 மக்களுக்கு குற்ற உணர்ச்சி சபையில் கொடுத்துக்கிட்டு இருக்கிறாங்க. ஆனால் பேசுறதுலாம் எது சொல்லுங்க சொல்லுங்க சார்? ஒழுக்கம். இப்போ உங்கள் அத்தனை பேரையும் நான் வந்து இப்போ நல்ல விஷயத்தை சொல்லி உங்கள் 50 பேரையும் காலி பண்ணவா? இப்போ காலையில் 5 மணிக்கு எந்திரிச்சு கடவுளை தேடணும். நீ எல்லாம் என்ன மனுஷன்? நீனு நான் வசனத்தை வச்சு தான் இப்போ உங்களை கொண்டுகிட்டு இருக்கேன். காலையில் 5 மணிக்கு எந்திரிச்சு கடவுளை தேடலைன்னா ஏண்டா? இப்போ நான் ஒரே ஒரு கேள்வி கேட்குறேன். 5 மணிக்கு வந்து ஒரு 10,000 ரூபா நீங்கள் போய் கலெக்டர் ஆஃபீஸ்னா தருவாங்க, போக மாட்டேன் நீ. அப்போ 10,000 ரூபாய்க்கு நீ போய் நிற்கிற, ஆனால் கடவுளை தேட வரலையே. இப்படியே நான் 3 நிமிஷம் பேசுகிறேன்னு வச்சுக்காங்களேன், சேருக்கு கீழே போயிருவீங்க நீங்கள். ஆனால் எதை வச்சு தான் இப்போ உங்களை காலி பண்ணிகிட்டு இருக்கிறேன்? நல்ல விஷயத்தை, நல்ல குடி, ஆமாம் நல்ல விஷயத்தை தான். இப்படி சபையில் பேசுகிறதெல்லாம் நல்ல விஷயம். ஆனால் மக்களை காலி பண்ணிகிட்டு இருக்கிறாங்க. பைபிள் தெளிவாக சொல்லுது, பிசாசு நன்மையானவைகளை கொண்டு ஜனங்களை வந்து காலி பண்ணானோ, தீமையை கொண்டு வந்தானோ. அந்த வசனமே இருக்கே, அங்கே வசனமாகவே இருக்கே, வாசிங்க. 13. இப்படி இருக்க நன்மையானது எனக்கு மரணமாயிற்றோ? அப்படி அல்ல, பாவமே எனக்கு மரணமாயிற்று. பாவம் கற்பனையினாலே மிகுந்த பாவம் உள்ளதாகும் படிக்கும். அது இங்கதான் வசனம் நிக்குது. நன்மையானதை கொண்டு எனக்கு மரணத்தை உண்டாக்கினது. கையை தட்டு. ஆமென். சோ இன்னைக்கு நீங்க என்ன சொல்ல வரீங்க? உன்கிட்ட நன்மையை பேசுற மாதிரியே பேசி, உன்கிட்ட நன்மையை பேசுற மாதிரியே பேசி உனக்கு மரணத்தை கொண்டு வர வைக்க பிசாசினால் முடியும். நீதி நியாயத்தை பேசி, ஒழுக்கத்தை பேசி, பரிசுத்தத்தை பேசி, நன்மைகளை பேசுற மாதிரியே பேசி உங்களுக்கு மரணத்தை கொண்டு வர பிசாசால முடியும். ஆனா இயேசு மரணத்தை கொண்டு வரல. நானோ உங்களுக்கு ஜீவன் உண்டாயிருக்கவும் அந்த ஜீவன் பரிபூர்ணப்படவும் வந்தேன் என்று இயேசு சொன்னார். சரி, இப்ப எய்தாப்புல இருக்கிற பேசுறது நல்லா கவனிங்க, முடிச்சிடறேன். சரியா பேசுறாரா தப்பா பேசுறாரா அப்படின்னு எப்படி கண்டுபிடிக்கலாம்? அவர் நியாயத்தை பேசுறாரா அநியாயத்தை பேசுறாரா கேட்கக்கூடாது. அவர் நல்லதை பேசுறாரா கெட்டது மாதிரி பேசுறாரா கேட்கக்கூடாது. நல்லதை வச்சு கூட பிசாசு பேசுவான். அப்ப எப்படி சார் கண்டுபிடிக்கிறது? அவன் பேச பேச உனக்குள்ள மரணம் வந்துச்சுன்னா அது பிசாசு. அவன் பேச பேச உனக்கு ஜீவன் வந்துச்சுன்னா அது தேவன். நல்லா 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 நல்லா